நீங்கள் ஒரு விஷயம் என்னன்னா புரோட்டோகால் போடுறது அப்ப இடத்தை மாத்தணும் முன்னுக்கு இடத்தை மாத்தலாம் அந்த எனக்கான இது அதுல வந்து தெரியும் அப்படி நான் தவிசாளர் எனக்கு குடி விடத்தை போனப்ப நீங்க சரியா இந்த இடத்துல போட்டுங்களே இந்த போட்டு பின்னாடி வகையில நீங்க தவிசாளர் நீங்க எப்படி வந்தீங்க நீங்கள் இதை அதுல மாற்றிடுங்களா எனக்கான இடத்தை சரியா இந்த இதுல போட முன்ன போட அந்த மேஸ் இன்ஜெக்ஷன் அந்த பெரிய மேச போடல அப்படின்னா சின்ன மேச எடுப்பாங்க சின்ன மேச சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட நாங்க போயிருக்கோம் சுப்ரீம் கோர்ட் உள்ள வரவணும் பாதிக்கப்பட்ட பலர் எங்களுடைய அறிக்கையிலே இல்லாத இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த ஸ்ரீ பவனந்தராய அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கே இந்த இந்திய பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்கு வருகை இருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களே, பிரதேச செயலாளர் திரு பிரபாகரன் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கின்ற நமது பிரதேச சபை அபிசாளர் அவர்களே, ஏனைய பிரதேச சபை உறுப்பினர்களே, ஏனைய திணைக்கள தலைவர்களே மற்றும் இந்த அலுவலக பிரதேச செயலக அலுவலர்களே, போலீஸ் அதிகாரிகளே, கிராம உத்தியோகர்களே, பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய தினம் இந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது இதுவரை நமது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் தலைமையிலே நடைபெற்றிருந்தது. ஆனால் இந்த பொது நிர்வாக மற்றும் மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சு சுற்றுலூர்வதற்கு இணங்க என்னை இங்கே பிரதேச ஒருங்கிணைப்பு தலைவராக நியமித்திருக்கிறார்கள். எனவே இன்றிலிருந்து இந்த தலைமை பதவியை ஏற்று நான் நடத்த இருக்கின்றேன். அதற்கு உங்கள் ஒத்துழைப்பை வேண்டியிருக்கின்றேன். இந்த கூட்டம், இந்த பிரதேசம் சம்பந்தமான கூட்டம் நடைபெறுவது இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை இணங்கென்று மக்களுக்கு என்ன சேவை செய்ய முடியுமோ அவற்றை செய்வது, இங்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியவற்றை தீர்வு காண வேண்டும், அல்லது இதனை மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்துக்கு எடுத்து சென்று அங்கு இந்த பிரச்சனைகளை கூறி அதுக்கு ஒரு தீர்வை காண்பதுதான் இந்த கூட்டத்தின் நோக்கம்.
எனவே இதிலே நாங்கள் எவ்வளவு அரசியலோ எதுவுமே இல்லை. மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதும் இந்த பகுதிகளில் இருக்கின்ற வளங்களை எவ்வாறு பயன்படுத்தி மக்களின் வாழ்க்கையை எவ்வாறு மேலும் முன்னேற்றலாம் என்பதற்கு செய்வதற்குரிய ஒரு ஆக்கப்பூர்வமான கூட்டமாக அமைய வேண்டும் என்று நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். எனவே இங்கு நாங்கள் பிரச்சனைகளை சொல்லலாம், தீர்க்கலாம், நாங்கள் செய்வோம். ஆனால் அதற்காக இந்த கூட்டத்தை குழப்புற மாதிரி தேர்வு செய்து வருவதும் நடக்க வேண்டாம் என்று உங்களோட கோரிக்கைகளை காரணமாக சொல்லுங்கள். நாங்கள் அமைதியாக இந்த கூட்டத்தை நடத்தி மக்களுக்கு நமது சேவையை செய்வோம் என்று நாங்கள் உறுதியளிக்கிறோம். அது மாதிரி நீங்களும் நடந்து கொள்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். இதே வேளை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களிலிருந்தும் அவரும் இந்த ஏரியாவில் தான் சேர்ந்தவர் என்றபடியால் அவர்களிருந்தும் ஆக்கமான நாங்கள் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு இந்த கூட்டத்தை ஒழுங்காக நடத்த உதவி செய்வோம். இப்பொழுது நாங்கள் கூட்டத்தை கௌரவ உறுப்பினர்களே, பொறுத்தவர்கள் நான் பிரதேச சபையின் தவிசாளர். பிரதேச சபையினுடைய ஒரு தவிசாளர் என்றது ஒரு பிரதேசத்தின் முதற் குடிமகன் வந்திருக்கக்கூடிய அமைப்புகள திரடியை பார்த்து பின்பற்றத்தை பார்த்து கலைக்க முடியாது. இதில் இருக்கிற எனக்கு ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருடைய முகத்தை கூட பார்க்க முடியாத நிலையில எனக்கு இதுல வச்சுட்டு நீங்க வேணும் இதுல இருந்து பாருங்க ஆப் தெரியல. இதை மாத்தினாதான் இந்த கூட்டத்தில் இருப்பேன், இல்லைன்னா நான் இந்த இடத்துல இருந்து வெளியில போவேன். இதை யாரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. தலிதன் மேற்கு பிரதேச சபை தவிசாளர் கதவைக்காக கண்டுபிடிக்கிறார்கள். இது என்னுடைய உரிமை, அடிப்படை ஜனநாயக உரிமை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் என்னன்னா புரோட்டோகால் நான் தவிசாளர் எனக்கு குடி போனப்ப நீங்க சரியா நீங்க எப்படி நீங்க எனக்கான இந்த கதையாக நீங்கள் இதை அதுல மாற்றி விடுவா எனக்கான இடத்தை சரியாக இந்த இதுல போட முன்ன போட அந்த மேசை அந்த பெரிய மேசை போடல அப்படின்னா சின்ன மேசை சின்ன மேசை எடுப்பாரு சின்ன மேசை வேற மேசை இருக்கு நீங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட நாங்க போயிருக்கீங்க. என்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இல்ல ஒரு நான் உள்ள வரவண மாட்டேன். அப்ப இந்த சின்ன
கவுண்ட் யார் பாரு மேல போட்டு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் என்னடா கவிசாரங்களை மாற்றி அது மாதிரி வெற்றி கொண்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் நீங்க புரோட்டோகாலோட ஓட்டில பாக்குறவங்க நாடுல வந்தேன் மீட்டிங் நடக்குது அனைவருக்கும் இந்நேர வணக்கம். பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் 2025 பிரதேச கவுன்சில் கேட்பாய். இது எங்களுடைய பிரதேச கிராமமான விரிவாக்கப்பட்டது 50,000 சதுர கிலோமீட்டருக்கு உள்ளடக்கியது. இதில் அடிப்படை தகவல்கள் நாங்கள் போட்டிருக்கிறோம். குடும்பங்கள் 12,701, அங்கத்தவர் 56,144, ஆண்கள் 27,329, பெண்கள் 20, காணாமல் போனோர் 144. மற்றது அடிப்படை உண்மைகளில் முதலாம் கட்டத்தில் எண்ணெடு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 11,619. அதில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகள் 7,139. புவர் என்று சொல்லி 2,030, செவி புவர் 230, புவர் 2,821. ஒப்பந்தத்தை கொடுப்போம் என்றபடியாக கூட்டுறவு துறையிடம் தங்களை இதை நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் பொருட்கள் தரமாக இருக்கணும் என்றதான் எங்களை முக்கிய ஒரு கண்டிப்பாண்டி வந்தேன். நடைமுறை பின்பற்றப்படவில்லை. ஆனால் வேறு இடங்கள்ல அன்றைக்கு கட்டி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனது அங்க 5,000 ரூபாய் வவுச்சரை கொடுத்துட்டு அதை சொல்றேன்னா பாக்கெட்டை கொடுத்து நீங்க விரும்பினாலும் எடுத்துட்டு வாங்கும். அங்க பணியாளர்களோ கண்ணால பார்த்து கொண்டு நின்ற சம்பளம் அந்த தங்களுக்கு தேவையான பம்பு பால்மா அது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு இன்னும் 2,000 ரூபாய்க்கு சாமான் எடுக்கலாம் அதையும் எடுத்துட்டு வாங்கணும்னு சொல்லி கூப்பிடுறதான் வெளியில நடக்குது. ஆனா அவங்கள கண்காணிக்கையில சமூக சங்கம் சரியா ஜெயிக்கிறாங்க. அது எங்கேயாவது கவர் இருந்து அவங்கள சுட்டிக்காகலாம் இந்த தினக்கலத்துல இருந்து வார செக் பண்றதுக்கெல்லாம் நம்ம பார்த்து வைக்கணும். அதையோட செக் பண்ணி அதை முழுமையா சங்கங்களுக்கு தந்தா இந்த நேரத்தில் பெரிய உதவியா இருக்கு. சங்கம் சரியா நடத்திட்டு கொண்டு போகுது. அரசாங்கத்தால் வெள்ள நிவாரணங்கள் கொடுக்குற கட்டங்கள்ல சங்கங்கள் தான் தேடி வைக்கணும். மற்றபடியாக இந்த மாதம் மாதம் கொடுக்குற கற்பனைகளுக்கான நிவாரண தான் தனியார்கிட்ட கொடுக்கலாம் நிலை போகும். நாளை தனியாக கொடுக்க வேண்டிய பொருள் முடிவெடுக்கப்பட்டது. தரமான பொருளை போட்டி அடிப்படையில் செய்து கொடுக்க சொல்லி ஏற்கனவே சில கோஆபரேட்டிவ்ல கொடுத்த சாமான்கள் கொஞ்சம் தரம் குறைவு என்று சொல்லி எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்து சாம்பிளோட வந்தபடியாக நாங்கள் போட்டிருக்கிறோம். இந்த தனியார் கூட்டுறவு நாங்கள் கூட்டுறவு தொழிலை தான் முன்னேற்க நாங்கள் எங்கள் அரசாங்கம் நினைத்திருக்கின்றது. எனவே கூட்டுறவு துறையை நீங்கள் தனியாரோட போட்டியிட்டு தரமான பொருட்களை வழங்கினா உங்களுக்கு வந்து கிடைத்து கேட்டபடியா நீங்கள் அந்த கோட்டேஷனை கொடுக்கும். நான் கூட்டுறவு 2 சங்கம் இருக்கு. கண்டிப்பா சென்ற பக்கத்திற்கும் மாநிலத்தாரு நான் குழுவில தான் நடத்துவேன். அதில் இது எங்கள்கிட்ட 3 தனியாரோட வந்து பக்கத்திற்கு தனியாரோட இருக்கு. அவர் மாற்றம் பண்ணிட்டாங்க. கொடுத்துட்டு இப்படியெல்லாம் காசு பண்ண சிரமமாக 4 வருடம் நாங்களும் என்ன நினைக்கிற 3 தனியார் கொடுத்து நாங்களும் கொண்டிருக்கோம். அவைகளுக்கு கண்ணங்களுக்கு மாவட்ட போட்டு தனி செய்யலாம். சேவையோட உங்களோட கூட்டுறவு திணைக்களத்தில் இது தொடர்பான உங்களோட முறைப்பாடு கொடுப்போம். அடுத்த 6ஆவது பண்டத்திற்கு ஆசிய வீதிக்கு அருகில் அமைந்துள்ள வாய்க்கால் நீண்ட காலமாக துப்புரவு செய்யப்படாமை எடுக்கப்பட்ட தீர்மானம் வீதிய அதிகார சபை தொகுதியாக நடவடிக்கை பண்டத்திற்கு வாய்க்கால் துப்புரவு செய்யப்பட்டுள்ளது. எப்பொழுது மண்டத்திற்கு வீதிகளுக்கு உணவு மண்டத்திற்கு கண்டிப்பாக மாற்றணும். அடுத்த விடயம் ஆடியிருக்க மானிப்பாய் சந்தியில் சுற்று வளைவு அமைத்தல் எடுக்கப்பட்ட தீர்மானம் வீதி அபிவிருத்தி அதிகார சபை தொழில்நுட்ப உத்தியோகர்களை பரிசீலிப்பதாக கூறினார். தொடர் நடவடிக்கை மானிப்பாய் சந்தியில் சுற்று வளைவு அமைப்பதற்கு போதுமான இடவசதி இல்லை என்பதுடன் அதில் ஒரு காணியானது மிஷனரிக்கு சொந்தமான காணியாகும். காணியுடன் சம்பந்தப்பட்ட தொடர்பு கொண்டு அவர்களின் சமூக கடைசிகளுக்கு மூலம் பெறும் பட்சத்தில்
தங்களின் கோரிக்கையை பூர்த்தி செய்ய முடியும் என தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பாக மானிப்பாய் சிஎஸ்ஐ தேவாலய போதகர் வந்த போது பேராயர் தென்னிந்திய திருச்சபை யாழ்ப்பாணம் ஆதீனம் பட்டுக்கோடு தொடர்பு கொள்ளும்படி தெரிவித்துள்ளார். இது கலைக்கப்பட்டிருக்கிறது டிசிதான் கலைக்கிறார். அதையே சொல்லியிருக்கிறான் ஒரு போஸ்டன் காணி வந்து நாங்கள் வழங்குறதுக்கு சம்மதம் சொல்லி அந்த மிஷனரி பேராய சொல்லியிருக்கிறார். எடுத்த முழக்கத்தை கொடுத்தா நான் செய்கிறேன். வாய்மொழிதான் பராமரிக்கிறேன். எழுத்து முடம் கேட்கறது சரியான பேசினாட்டி எங்களை லீகல் பிரச்சனை அவைய காணியில ஒரு போஸ்டர் எடுத்தா மட்டும் காணினால எதிர்பார்க்காம தனியாக காணி போலீஸ் ஸ்டேஷன் பார்க்கவும் நாங்கள் பாசிட்டிவாக பேசினாங்க. இது கடந்த கூட்டம் சம்பந்தமான நடவடிக்கை. அப்ளிகேஷன் போடுவாங்க சொல்றீங்க. அப்ளிகேஷன் நிறைய இல்லை. மற்றது தற்காலிகமா நிப்பாட்டி இருக்கு 12/2/2024 யாழ் மாவட்டம் ஃபுல்லா நிப்பாட்டி இருக்குது. அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்றது நிப்பாட்டி இருக்கு. அக்செப்ட் பண்றது நிப்பாட்டி. இது தொடர்பாக நாங்கள் அங்கே சுண்ணாத்துக்கு எழுதுவோம். இந்த கூட்டத்தில் எழுதி கூடியன்னு சொல்லி இதுக்குரிய பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு தான் நம்மளோட அனுமதி கிடைக்காத செய்ய இருக்கிற அனுமதி வரக்கூட முடியாத அதுக்குரிய நடவடிக்கை பிரதம பொறியியலாளர் அவருக்கு போட்டீங்க. சுண்ணா பொறியாளர் போடணும். பொறியியல் வந்துட்டு ஒரு பேராக உண்மையாக கடந்த கூட்டணிக்கை சபையின் அனுமதி